ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே சிம்பிள். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன். நல்லா கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. நல்லா 1 மணி நேரம் ஊறின அரிசியை இந்த மாதிரி வெள்ளை காட்டன் துணியில் பாருங்கள் நல்லா விரித்து ஃபேன் காற்றுல ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப காயவும் கூடாது, ரொம்பவும் ஈரமாகவும் இருக்கக்கூடாது. காஞ்சும் காயாத பக்குவத்தில் இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கிற அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்கள் வாசனைக்கு தக்கன பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜார்லேயே நல்லா பார்த்திங்கன்னா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. சளிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக கண்ணுள்ள சலடையில் சலிக்கக்கூடாது. கொஞ்சம் அதிரேசத்துக்கு பார்த்திங்கன்னா நெருந்தான் இருக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாவு பக்குவம் பிடிக்க வரணும். இந்த மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம லேசான ஈரமுள்ள பச்சரிசியை தான் நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் நல்லா பார்த்திங்கன்னா நம்ம கைட்டை அமுத்தி வச்சிடலாங்க. இந்த ஈரத்தன்மை இந்த மாவு காஞ்சி போகாத அளவுக்கு அமுத்தி வச்சு மூடி போட்டு மூடிடலாம். நான் 2 டம்ளர் அளவு பச்சரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவு நான் கருப்பட்டி தான் எடுத்துட்டுக்கிறேன். மண்டவளம் இல்லை அச்சு வெல்லத்தில் செய்வாங்க. நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா கருப்பட்டியில் செய்கிறேன். 1.5 டம்ளர் அளவு கருப்பட்டி சேர்த்துட்டு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கருப்பட்டி கரைஞ்சி வர்ற அளவுக்கு மட்டும் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. கருப்பட்டியில் தூசு மண் இருந்தால் ஃபில்டர் ஆகிடும். இப்போ இந்த வடிகட்டுனா கருப்பட்டியை மறுபடியும் நம்ம பாகுப்பதம் காய்ச்சி எடுக்கணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாகை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகுது. பாகு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிரிஞ்சு போகுது. பாகு தான் ரொம்பவே முக்கியம். பிரிஞ்சு போகாமல் கையில் உருட்டுற அளவுக்கு வரணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க. இந்த மாவு கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. சுக்குப்பொடி இருந்தால் சுக்குப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அரைச்சி சளிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டுக்கிறேன். இப்போ பாகு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியில் விட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கையில் எடுத்து நல்லா உருட்டுற அளவுக்கு உருண்டு வரணும். இதுதான் பார்த்திங்கன்னா சரியான பக்குவம். இந்த பாகு மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். அதிரேசாக பிரியாமல் வரும். இப்போ பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அகலமான பாத்திரத்தில் மாவு அதிரேச மாவு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி குச்சியில் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாகை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவையும் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 2 பேர் வேணுன்ற அவசியம் இல்லை. நம்மளே பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி குச்சியை வச்சு நல்லா சுற்றுறீங்கன்னா போதும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாகும். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துட்டிங்கன்னா போதுங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா அதிரேச மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள் தான். நானே ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன். சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருந்தது. இது நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காண்டி 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு பார்த்திங்கன்னா போல் அழுத்தி கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நாள் கழித்து கூட நம்ம இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ சுட முடியாது, 2 நாள் கழித்து தான் சுடணும். ஸோ மூடி போட்டு மூடிட்டு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்துலேயே நல்லா அமுத்தி எடுத்துகிட்டு மூடி போட்டுட்டு நல்லா காற்று போகாத மாதிரி வெயிட் போட்டு வச்சுக்கிறேங்க. நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்துமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மில்லட் ஆட்டாமா சப்பாத்திமா. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் பகல். அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு ஒரு தடவை பார்த்திங்கன்னா கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு ரொம்ப இறுக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் மட்டும் சுடு தண்ணி சேர்த்துட்டு கையில் அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் சுடு தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் கைட்டே பிசைஞ்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலக்கமாயிடுச்சு. அதனால் நான் சுடு தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நல்லா கைட்டே இந்த அளவுக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரெடியான மாவில் இருந்து கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவு உருண்டை எடுத்துகிட்டு நான் எண்ணெய் கவரில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லேசாக அழுத்தி கொடுத்துக்கிறேங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக இருக்கும். ஒரு மீடியமாக பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுத்துட்டு நடுவில் ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு
நம்ம எண்ணெயில் மிதமான சூட்டில் இருக்கணும் எண்ணெய். இதில் எண்ணெய் காயிற பக்குவமும் ரொம்ப முக்கியம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ஒரு சைடு போட்டோன்னே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டு இன்னொரு 1 நிமிஷம் வேகணும். அவ்வளோதான், 2 நிமிஷம்தான். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், அதிரசம் ஒரு பக்கம் போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் வேக விட்டுட்டு எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா அதிரசத்தையும் நான் சுட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நல்லா அதிரசம் பிரியாமல் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குது பாருங்கள். சூப்பராக நம்மளோட அதிரசம் வந்திருக்குது. நான் இந்த அதிரசம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம்லேயே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. இதுக்கு பார்த்திங்கன்னா மாவோட பக்குவம் முக்கியம். அதே சமயத்தில் எண்ணெயோட சூடு ரொம்பவே முக்கியம். பாகுபதம் ரொம்ப முக்கியம். இது 3மே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் முதல் முறையாக செய்யும் போதே பார்த்திங்கன்னா அதிரசம் ரொம்பவே சூப்பராக வரும். நீங்களும் இந்த அதிரசத்தை நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.